Taste the Daily. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று மாடல் திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கும் விடியா திமுக அரசின் பித்தலாட்ட நாடகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என 2021 தேர்தல் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 4.5 ஆண்டு காலமாக எதுவுமே செய்யாமல் அரசு ஊழியர்களுடைய தொடர் போராட்டங்களை சமாளிப்பதற்கு ஆட்சி முடிய போகும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று மாடல் திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றிய இந்த விடியா திமுக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒன்றிய அரசு குன்றிய அரசு என்று எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பெயரை மாற்றிவிட்டு தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் அரசு கடந்த 4.5 ஆண்டு காலமாக அடுத்தவருடைய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை கொள்வதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை போலவே மத்திய அரசினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசு ஊழியர்களுடைய பங்களிப்புடன் கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என புதிய பெயருடன் ஸ்டிக்கர் ஒற்றி அரங்கேற்றி உள்ளது வேடிக்கையாகவும் நிந்தையாகவும் உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசினுடைய சில்லாண்டியல் அலங்கரித்தனங்களை தோலுரித்து காட்டியிருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் அரசு ஊழியர்கள் இதுவரை ஏமாற்றி வந்த நிலையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக சமாளிப்பதற்கும் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக அறிவித்து மீண்டும் அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளார் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த செயல் புதிய மந்தையில் பழைய கல் என்ற பழமொழியைத்தான் நினைவுபடுத்துகிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை. ஓய்வு பெறுகிற போது கடைசி மாத சம்பளம் 50% ஓய்வூதியம், விலைவாசி புள்ளி உயர்வுடைய அடிப்படையிலே அகவிலைப்படியும் கிடைக்கும். ஆனால் ஊதிய குழு பரிந்துரையின்படி ஓய்வூதிய திட்ட தொகையும் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களிடமிருந்து மாதந்தோறும் 10% பிடித்தம் செய்வதப்படுவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அப்பட்டமான நகல் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த அம்சமான ஊதிய குழு பரிந்துரை அடிப்படையில், அதாவது ஓய்வூதியம் அவ்வப்போது உயர்த்தி மறு நிர்ணயம் செய்யப்படும் என்ற பரிந்துரையும் ஸ்டாலின் இப்போது அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே எதிர்பார்த்தபடி பெரிய மாற்றங்கள் ஏதுமில்லை என்பதை பல அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் இனிப்பு என்ற பெயரில் பொய்யை மூடி மறைக்க சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது வேடிக்கையாக உள்ளது என்று தெரிவித்துள்ள அவர் உண்மையை அரசு ஊழியர்கள் ஒரு நாள் உணர்வார்கள், தாங்கள் ஏமாற்றப்பட்டதையும் அதற்கு சங்க நிர்வாகிகள் துணை போயுள்ளனர் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். அதற்கு வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பது தக்க பரிசை தருவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையில் எதிர்வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடித்து அதற்காக தக்க பரிசை தருவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பன்.